அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஈத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். கற்பம் பல பல கடியினும் அழியா பொற்பு உற அளித்த புனித மந்திரமே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் உரை விளக்கம். 4 யுகங்களை சேர்ந்தது ஒரு கற்பனை காலம் என கூறுவர். அப்படிப்பட்ட கற்ப காலங்கள் எத்தனை கழிந்தாலும் அழியாத அழகுடன் நான் விளங்குமாறு எனக்களித்த புனிதம் நிறைந்த மந்திரமே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். கற்பம் பல பல கழியினும் அழியா பொற்பு உற அளித்த புனித மந்திரமே என்ற அகவல் வரி 1313 1314 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம். மந்திரங்கள் பலவாக கற்பிக்கப்பட்டுள்ளன. ஓம் என்னும் மூல மந்திரத்தை பிற மந்திரங்களோடு கூட்டி சொல்பவர் பலர். மந்திரங்களால் பல சக்தி சித்திகளை அடைவது லட்சியம். மனதை சிதறவிடாது ஓர்மைப்படுவதால் சக்தி அதிகரித்து பெரும் செயல்களை எளிதில் புரிந்துவிட முடிகின்றதாம். இதனால் மனதை திடப்படுத்துவது மந்திரம் என்பார் சிலர். இந்த அக ஓர்மையில் நினைத்து கொண்டு இருப்பவன பிற சக்திகள் எதுவும் தாக்கவோ தாக்கி வெற்றி கொள்ள மாட்டா. ஆகையால் மந்திரம் ஜெபிப்போரை காப்பது என்றும் பொருள் உரைப்பார் என்றும் எதனாலும் அழிவுறாத மன்னி நிலை பெற்று தீவிரமாக சக்தி சித்தியோடு விளங்கச் செய்வது மந்திரம் என சுத்த நெறி கண்டுள்ளோம். இதனை நம் வள்ளலார் இங்கு விரித்து விளக்கி கூறுகிறார். கற்பம் என்பது பல வருடங்களாம். அப்படிப்பட்ட பல பல கற்பம் என்றால் எத்தனை ஆண்டுகள் என்று கணக்கிட்டு கூறுதல் கூடாதாம். இப்படி அளவு கடந்த நெடுங்காலம் அழியுறா பொற்பு அழகு கொண்டு விளங்கும்படி அருள்பாலித்து உள்ளதாம் இந்த புனித மந்திரம். ஆகவே அருட்பெரும் ஜோதி புனிதம் என்ற சொல்லோ பகரமை உகர உயிரும் சேர்ந்து பூ என்றாகி அழகிய வடிவம் அருள் ஐந்தியல் ஆற்றல் கொண்டதாய் நிதானம் என்றென்றும் விளங்கும் உண்மையை சுட்டுவதாம். பகரம் என்றாலே அழகு என்று பொருள்படும். ஆகையால் பகரமை எழில் தேகத்தையும் குறிப்பதாம். உள் வளர் ஒளியை நமக்கு புனித மந்திரமாக என்றும் புகழ்த்தப்பட்டு உள்ளதாம். ஆனால் அதனை புரிந்து கொள்ளாமல் தான் பிற மந்திரங்களை நாடி செல்கின்றனர் உலகியர். அவற்றால் பெறப்படுவதெல்லாம் விரைவில் அழிவுறுவதாம். அருட்பெரும் ஜோதியாம் புனித மந்திரம் ஒன்றே அவனை நித்தியானந்த வாழ்விலே என்றும் விளங்க செய்ய வல்லதாம். இந்த அகவல் வடிகள் இரண்டும் அழியா இன்ப அனுபவ சித்திகளை குறிக்கின்றதாக கொள்ளலாம். இதற்கு ஆதாரமாகிய கருத்து என்னும் வித்து முன் 89 90வது அடிகளில் ஊன்று பெற்றுள்ளதாம். கற்பம் பல பல கழியினும் அழிவுறா அற்புத அரும் சபை அருட்பெரும் ஜோதி என்று ஓத பெற்றுள்ளதாம் வள்ளல் பெருமானார். இதில் கற்பம் பல சென்றாலும்
அழிந்து படாது விளங்கும் அற்புதத்தை அருட்பெரும் ஜோதியாகிய சபை வழங்க வல்லது என்ற குறிப்பை உணர்த்தினார். இங்கே இந்த அருட்பெரும் ஜோதி ஞானசபை புனித மந்திரமாகி விளங்கி என்றும் அழியாத திருவுருவை வழங்கிவிட்டது என்று அனுபவங்கள் சித்தே வெளிப்பாடாக குறித்துள்ளார் என அறியலாகும். ஆகவே இந்த அருட்பெரும் ஜோதியை மகா மந்திரமாய் கொண்டு உலகத்தாரும் உய்வாராக என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இந்த பாடல் கற்பம் பல பல கழியினும் அழியா பொற்புற அளித்த புனித மந்திரமே என்ற ஒரு செய்தியை நமக்கு வள்ளல் பெருமான் எப்போதுமே புனிதமாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி மந்திரமான மகா மந்திரத்தை ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் என்ற நிலையெல்லாம் கடந்து 4 யுகங்களை சேர்ந்தது ஒரு கற்ப காலம் என கூறுவர். அப்படிப்பட்ட கற்ப காலங்கள் எத்தனை கழிந்தாலும் அழியாத அழகுடன் நான் விளங்குவதை எனக்களித்த புனிதம் நிறைந்த மந்திரமே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் அவர்கள் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து நமக்கு ஒன்றை சொல்லுது. ஏக இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆகவே தான் அந்த மந்திரம் என்று சொல்லவா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம், அதாவது நம்ம அகத்திய பெருமான் சொல்லக்கூடிய செய்தி. ஆகவே மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரமாக இருக்க வேண்டும், அதைத்தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த மகா மந்திரத்தினுடைய நம்ம கெட்டியாக பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும், வெல்ல வேண்டும். அதைத்தான் நமக்குள்ளா இருக்கக்கூடிய மூச்சை கவனி பேச்சை குறை. அப்போ அந்த மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து கதாகதம் செய்கிற போது ஆண்டவனாகிய ஈஸ்வர சக்தி நமக்குள்ளாக பீரிட்டு எழும்பி அகஜோதியாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கிடைப்பார். அப்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கிடைத்தார் மரணமில்லா பெருவாழ்வை நாம் வாழ முடியும் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் விளக்கம் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேனெம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.